மார்னிங் மூணு சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கார் பார்த்திங்கன்னா ஒரு வீடே ஒரு கார் ஆனால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட காரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார் ஒரு லக்ஸரியான காரு. 8லேருந்து 10 மீட்டர் தூரம் வரையும் உள்ள காரு. இந்த கார் வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு காருன்னு சொல்லலாம். ரொம்ப ரேரான காருன்னு கூட நம்ம சொல்ல முடியும். இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா செவ்ரோலெட் அமெரிக்கன் காரு. இந்த கார் வந்து கிட்டத்தட்ட 6 ஸ்பீட் கீரோட 10 ஸ்பீட் கீரோட ஆட்டோமேட்டிக் கீர்னு சொல்ல முடியும். இந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி பாராக இருக்கட்டும், ஒரு லக்ஸரி கார்னு சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் செலிப்ரிட்டி வந்து ஃபாரின் கண்ட்ரிலலாம் நிறைய பேர் இந்த கார் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த காரில் வந்து ஒரு மினி பாராக இருக்கட்டும், உள்ளே வந்து எல்லாமே ஒரு டிவியே அடக்கமாக இருக்கும். ஒரு வீடே ஒரு கார் ஆனால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு வீடு தாங்க இந்த காரு. இந்த காரே ஒரு பொக்கிஷம் தாங்க. 8லேருந்து 10 மீட்டர் தூரத்தில் ஒரு லென்த்தான ஒரு காரை பார்த்தா, நம்ம ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லாரி ட்ரக்கெல்லாம் திரும்பும் போது எப்படி கஷ்டப்படுவாங்களோ, ஆனால் இந்த காரை பார்க்கிங் நிறுத்துறதுக்கே இங்கெல்லாம் கஷ்டம் தாங்க. ஏன்னா 3 காரோட பார்க்கிங்கை மொத்த காரோட பார்க்கிங்கே இது தான் எடுத்துக்கும். அந்தளவுக்கு ஒரு லென்த்தான கார்னு சொல்ல முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்ரோலெட் கார் வந்து உண்மையிலேயே வந்து நம்ம தமிழ் சினிமாலெலாம் இந்த காரை வந்து எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, கேம்லிங்னு ஒரு லக்ஸரி ஒரு பணக்காரனை காமிக்கணும் ஒரு கேரக்டரை அப்படின்னா இந்த காரில் தான் வந்து இறக்குவாங்க. ஏன்னா இந்த காரில் வந்து இறங்கும் போது தான் ஒரு பணக்கார ஒரு ஃபீலே இருக்கும். அப்படிப்பட்ட காரை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதோட லென்த்து தான் இந்த காரோட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமே. உள்ளே வந்து உட்காந்திங்கன்னா ஒரு லெதர் சீட்டில் ப்ரீமியமாக ஒரு 8லேருந்து 20 பேர் உட்காரக்கூடிய ஒரு இடமா இருக்கும் இந்த காரு. இந்த காரில் வந்து ஒரு பார்ட்டிஷன் போல் ஒரு ரூம் போல் க்ரியேட் பண்ணிவிட்டு அழகாக மேலே ஒரு சோலார் பேனலை போட்டு ஒரு எனர்ஜியாக நம்ம வந்து சோலார்லேருந்து அழகாக பேட்டரியாக மாற்றினா இந்த காரு எப்படி இருக்கும். ஒட்டுமொத்த இந்தியாவே நம்ம சுற்றி பார்க்கலாங்க. படுத்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பார்க்கலாம். ஆனால் இந்த காரே சொர்க்கம் தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நீளமான ஒரு காரை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த கார் வந்து கல்ஃபில் பார்க்குறதே ரொம்ப ரேரான காரு தாங்க இது. யாருமே இதை வந்து அந்தளவுக்கு ரெண்ட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒன்லி செலிப்ரிட்டி வராங்கிறதுக்கு மட்டும்தான் இந்த காரை யூஸ் பண்ணுவாங்க. இந்த காரை நிறுத்தியிருந்த போது கூட பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு இண்டிகேஷன் வச்சுருந்தாங்க. ஏன்னா இந்த கார் இருக்குங்கிறது தெரியணுங்கிறதுக்காக. யாராவது தெரியாமல் என்னடா இது ஏதோ ஒன்று நிற்கிதே அப்படின்னு சொல்லி மோதிக்கிதே விடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். ஆனால் இந்த நம்ம மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த காரை வந்து பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அப்படி ஒரு அபூர்வமான ஒரு காருன்னு சொல்லலாம். இந்த காரில் வந்து என்னப்பா நீ இதே கார் 4 வீலு தானப்பா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இது வந்து பார்க்குறதுக்கே இவ்வளோ நீளமாக இருக்கிறதாலே இந்த காருக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. இந்த காரில் வந்து உள்ளே வந்து எத்தனை சீட்டு இருக்கும் பார்த்திங்கன்னா 20 பேர் அட் டயத்தில் ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். அதாவது நீங்கள் என்கேஜ்மெண்ட்டோ மேரேஜோ நடக்கணுன்னா இந்த காருக்குள்ளே நடந்தால் எப்படி இருக்கும். அதாவது அழகாக வெளியூரோ இல்லை வெளி மாநிலங்களோ போகும்போது இந்த காரை எடுத்துகிட்டு போனீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு காரு தாங்க இது. அதாவது பழைய படங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பஸ்ஸுலேயே எல்லா வசதியும் இருக்கும். அதான் கழுகுன்னு ஒரு படம். அந்தமாரி அந்த படத்தை வந்து இப்போ இந்த காரில் எடுத்திருந்தால் எப்படி இருந்திருக்கும். ஆனால் நிச்சயமாக இந்த காரை வச்சே ஒரு படம் வருங்க தமிழ் சினிமாவில். நீங்கள் வேணால் எழுதி வச்சுங்க. ஆனால் இந்த காரில் நான் உள்ளே பார்த்த வரைக்கும் அப்படி ஒரு அட்ராக்டிவான சீட்டு, உள்ளே வந்து சொர்க்கம் போல் இருந்ததுங்க இந்த காரு. இந்த காரை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்யூவி காருன்னு தான் சொல்லலாம். இது வந்து செவ்ரோலெட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு காரு. இது வந்து பெட்ரோல் காரு. 5.3 லிட்டர்லேருந்து 6.8 லிட்டர்னு சொல்லலாங்க. இதோட கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இதில் இருக்குது. இதோட ரியர் வீல் வந்து RWD அண்ட் 4 வீல் டிரைவும் இது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட நீளம் மட்டும் பார்த்திங்கன்னா 8லேருந்து 10 மீட்டர், அதாவது 26லேருந்து 33 அடி வரையும் இருக்குது. சுமார் அகலம் வந்து ஒரு 2 மீட்ரு, உயரம் வந்து 1.8லேருந்து 2 மீட்ரு. இதில் நம்ம பயணம் கூட ஆளுங்க வந்து 12லேருந்து 20 பேர் டிரைவர் உட்பட 21 பேர் நம்ம டிரைவ் பண்ண முடியும். ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒரு எல்இடியோட ஒரு லைட்டு வந்து உள்ளே செம்ம அட்ராக்டிவாக இருக்கும். இது எல்லாமே ஏசி கிளைமேட் கண்ட்ரோலும் இதில் இருக்குது. இதோட பவர் ஆஃப் இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 355லேருந்து 420 ஹார்ஸ் பவர் இது. அதிகபட்சம் இந்த காரோட வேகம் வந்து பார்த்திங்கன்னா 160லேருந்து 180 கிலோமீட்டர் வரையும் ஸ்பீடில் இது போகும். இதோட எரிபொருளோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 90 லிட்டர்லேருந்து 120 லிட்டர் வரையும் பெட்ரோலை வந்து ஃபில் பண்ணக்கூடிய தன்மை இந்த காருக்கு இருக்குது. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்ட்டில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.
கொஞ்ச நாளில் நம்ம சேனலில் வீடியோவே போட முடியாமல் போயிடுச்சு. அது காரணம் இங்கே உள்ள கிளைமேட் எக்ஸ்ட்ரீம் ஹாட் டெம்பரேச்சராக இருக்கிறதால நமக்கும் கொஞ்சம் உடம்பு சரியாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ தேறி வந்தாச்சு. இம்மட்டுக்கும் டெய்லி ஒரு வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஓகே மக்களே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மார்னிங் மூன் சேனலை நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுற வசதி நம்ம திரும்பவும் வீடியோ போடுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம். நல்ல ஒரு கண்டென்ட் வீடியோவில் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.